கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானமாகவும் செயல்பட வேண்டும் எனவும் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூர் சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரபல ஐபிஎல் கிரிக்கெட் வீரர் ஷாருக் வேதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் தொடர் பாணியில் தமிழகத்தில் டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தற்போது 9வது சீசனாக டிஎன்பிஎல் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ், சேப்பாக் கில்லிஸ், தூத்துக்குடி பேட்ரியாட்ஸ், மதுரை பாந்தர்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்க போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியினர் கலந்து கொண்டனர். ரசிகர்களுடன் செல்ஃபி, கலாட்டா போட்டிகள் என கலந்து கொண்ட லைகா கிங்ஸ் அணியினர் மேடையில் ரேம்ப் வாக் நடந்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் குஜராத் டைட்டன் அணியின் வீரரும் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனும் ஆன ஷாருக் பேசுகையில், தற்போது நடைபெற்று வரும் டிஎன்பிஎல் சீசனில் இனிவரும் போட்டிகளில் சிறந்து செயல்பட உள்ளதாக கூறினார். அறிமுக வீரர்களை அதிகமாக கொண்ட அணியாக விளையாடுவதில் அதிக பலமே தவிர எந்த சிரமமும் இல்லை என தெரிவித்தார். ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூருவில் ஏற்பட்ட துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிய அவர், கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி மேலும் தொடராமல் அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது லைகா கோவை கிங்ஸ் அணியின் நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஹாரி வஹீசன், ஹரிஸ், ஹரி மனோகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதுவுமே இல்லைங்க, நியூ ஆக்ஷன், ஃப்ரெஷ் டீம், எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு டோர்னமெண்ட்டில், இன்னும் கேம்ஸ் இருக்குது. எங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான், ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க அவங்கள. ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். பட் சொன்ன மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. பட் மோர் ஆஃபன் தென் நாட் ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க என்ன ரோல் கொடுத்தாலும் எடுக்க. ஸோ நார்மல் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி. டிஎன்பிஎல் வந்து ரொம்ப இப்போ கரெக்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்குது சார் கடந்த சீசனுக்கு இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது? ஸ்டாண்டர்ட் வந்து டிஎன்பிஎல் குவாலிட்டி ஆல்வேஸ் மெயின்டைன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஐபிஎல் ஆடிருக்காங்க. வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தான் இருப்பாங்க எவ்ரி இயர்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கும் ஐபிஎல்க்கும் ஆடணும். அடுத்த மூவ் எப்படி சார்? நேற்று மேட்ச் போன மேட்ச் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ண பார்ப்போம். நத்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ண மாட்டோம். அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். அதனால தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ். அவ்வளோவா சேஞ்சஸ்லாம் பண்ணதில்லை. ஒரு 2 லாஸ்னாலலாம் சேஞ்சஸ் பண்ணதில்லை அவ்வளோவா. முடிச்ச அளவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ண பார்ப்போம். ஒரு நாள் ரிசல்ட் வரல, கரெக்ட். பட் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி இருக்கோம், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிரிக்கெட் பிளேயரை வந்து நேற்று ஆர்சிபி வெற்றி கொண்டாடுறது 11 பேர் இறந்துருந்தாங்க. ஸோ அந்த இது எப்படி சொல்லுங்கண்ணா. அது ஒரு மிகவும் கவலையான விடயம். என்னென்றால் அந்த அளவுக்கு ஊக்கம் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஆனால் மக்கள் நிதானமாக கவனமாக செயற்பட வேண்டும் என்பது எனக்கு கருத்து. கண்டிப்பாக அது கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும், அந்த மாதிரி 11 பேர் ஆனது. பட் ஹரி சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது. பட் டு ஆல் தியர் ஃபேமிலிஸ்னால் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஃபீல் சேட் ஃபார் எவ்ரிபடி. பட் இந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டி. தேங்க்யூ.